பாரத ஸ்டேட் வங்கியில் இருந்து மாணவர்கள் கல்வி கடனாக பெற்று திருப்பி செலுத்தாத 847 கோடி ரூபாயை வசூலிக்கும் உரிமையை ரிலையன்ஸ் அசிஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு SBI விற்பனை செய்துள்ளது. இதற்கு பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சலீம். யாருகிட்ட படிக்கிறதுக்கு பணம் இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வங்கிகள் கிட்ட போய் கடன் கேட்பாங்க. வங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது பேர் தான் கல்வி கடன், உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம், ஆனால் இந்த கால தவணைக்குள்ள வட்டி போட்டு இவ்வளவு பணத்தை நீங்க திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் அடிப்படையில் தான் கடன் கொடுப்பார்கள். பெரும்பாலும் எல்லாருமே கடனை திருப்பி செலுத்துவது கிடையாது. நிறைய பேர் கடனை கொடுக்காமயே விட்டுருவாங்க. வங்கிகளுக்கு இதனால் நஷ்டம் ஏற்படும். வங்கிகள் பார்ப்பாங்க, எப்படி வாங்காமையே விட முடியும், கடனும் கொடுத்துட்டு நாமளும் பின்னாடி ஓட முடியாது, கேட்டு பார்த்தாச்சு கொடுக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு நிறுவனத்தை அழைத்து உங்களுடைய வேலை, நீங்க இந்த கடன்கள் எல்லாம் வசூல் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு தொகை, எனக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி வங்கிகள் சொல்லிடுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதான் பண்ணிருக்காங்க. அதாவது கடந்த ஒரு வருடத்தில் சுமார் 850 கோடி ரூபாய் கடன் வரவே வராது, இந்த எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்வி கடன் வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இது எப்படியாவது வசூல் பண்ணோம். என்ன பண்ணாங்க, ஏலத்துக்கு விட்டாங்க. ஏலத்தை ரிலையன்ஸ் எடுத்தாங்க. இப்ப ரிலையன்ஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா, கடனை வசூல் செய்ய வேண்டும். அதில் ரிலையன்ஸுக்கு ஒரு தொகை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு தொகை அப்படின்னு சொல்லி போயிடும். இப்ப ரிலையன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எந்தெந்த மாணவர் கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்கலையோ அவங்க லிஸ்ட் கையில வச்சிருக்காங்க, இவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நோட்டீஸும் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க கடனை கட்டணும், இல்லைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கையை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கினவர்கள் எல்லாரும் கலங்கி போயிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில அரசு, அதாவது தமிழக அரசு தலையிட வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிக அளவுல படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது தமிழக மாநிலம் தான். மாணவர்கள் இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. தரமான கல்லூரியில அவங்க படிக்கல, அதனால அவங்களுக்கு வேலை கிடைக்குன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு தலையிட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் என்ன சொல்றாங்க, ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். அவங்க என்ன முறையை வகுத்து கொடுத்திருக்காங்களோ அந்த முறையை பயன்படுத்தித்தான் கடனை திரும்பி வசூலிக்கப்படும். ஏதாவது முறைகேடாக கடனை வசூலிக்கும் நிறுவனம் நடந்து கொண்டால் ரிசர்வ் வங்கி கிட்ட போய் புகார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.